சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. மன்னருக்கு எதிரான மனநிலையில் இருப்பதால் மக்கள் சிதறிப் போவார்கள். அரண்மனையிலும் இப்படி ஒரு படையெடுப்பு நடக்கும் என்று எதிர்பார்ப்பு இல்லாததால் யாரும் போருக்கு தயாராகி இருக்க மாட்டார்கள். வெகு எளிதாக பூம்புகாரை நாம் வசப்படுத்தி விடலாம். விருமா, நம்மிடம் இருக்கும் படைகள் அனைத்தையும் அணிதிரட்டு. இரவோடு இரவாக மிகுந்த எச்சரிக்கையோடு சோழ நாட்டிற்குள் புகுவோம். பூம்புகார் கோட்டையை நாம் வசப்படுத்துவோம். அதன் பின் தாமரையை மீட்போம். என்ன செய்வதென்று புரியாமல் எங்கோ மறைந்து கொண்டிருக்கும் நமது மன்னருக்கு சோழ நாட்டையே காணிக்கையாக அளிப்போம். வெற்றி நம் பக்கம். பகை பகை பகை. தூள் தூள் தூள். இப்பொழுது நான் என்ன செய்வது? சோழ நாட்டுக்கு பெரும் ஆபத்து நேரப்போகும் இந்த நேரத்தில் அதிலிருந்து எப்படியாவது சோழ நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடையதாகிவிட்டதே. எனக்கு மட்டும்தானே இப்பொழுது இந்த செய்தி தெரியும். இந்த ரகசிய படையெடுப்பை பற்றி எப்படியாவது அரண்மனைக்கு தெரிவித்து விட்டால் போதுமே. அதன் பின் இங்கிருந்து செல்பவர்கள் ஒருவர் கூட மிஞ்ச மாட்டார்கள். அதற்கு நான் இப்பொழுதே இங்கிருந்து தப்பித்துச் செல்ல வேண்டும். எப்படி தப்பிப்பது? ஐயோ, தண்ணீர்! யாராவது தண்ணீர் கொண்டு வாருங்களேன். தண்ணீர் வேண்டும். யாராவது கொண்டு வாருங்கள். தண்ணீர் கொண்டு வாருங்கள். தண்ணீர்! ஏ பெண்ணே, என்ன வேண்டும் உனக்கு? ஏன் சத்தம் போடுகிறாய்? குடிக்க தண்ணீர் வேண்டும். அந்த குடுவை கொடு இப்படி. எங்கு செல்கிறாய்? விருமா, இதுதானே நாம் காட்டுக்குள்ளே இருந்து பூம்புகாருக்குள் நுழைவதற்கு பொருத்தமான இடம்? ஆமாம் அமைச்சர் பெருமானே, தாங்கள் சரியாகத்தான் சுட்டி காட்டுகிறீர்கள். பூம்புகாருக்குள் சென்ற பிறகு அரண்மனையை நெருங்குவதற்கு இந்த ராஜவீதி வழியாகத்தான் சென்றாக வேண்டுமா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அமைச்சர் பெருமானே. இதோ பாருங்கள், இந்த குறுக்கு பாதைகளுக்குள்ளும் புகுந்து போகலாம், அவ்வழியாகவும் போகலாம். அப்படியானால் நமது படை வீரர்களை பிரித்து இருவர் இருவராக இந்த பாதையில் சில பேர், அந்த பாதையில் சில பேரை அனுப்புங்கள். இன்றைய இரவு ராஜவீதியிலும் மக்கள் நடமாட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும் என்பதால் மக்களோடு மக்களாக நம் வீரர்களும் கலந்து கோட்டை வாசலுக்கு சென்று விட வேண்டும். எல்லோரும் ஒன்றாக இணைந்த பிறகுதான்
தாக்குதலை தொடங்க வேண்டும். தங்கள் திட்டம் தெளிவாக இருக்கிறது அமைச்சர் பெருமானே. நாம் அதன்படியே செய்துவிடலாம். அமைச்சர் பெருமானே, என்ன நடந்தது? முத்து நகை என்னை கத்தியால் குத்திவிட்டு ஓடுகிறாள் அமைச்சரே. பெருமா, அவள் நம் திட்டத்தை தெரிந்து கொண்டுதான் இங்கிருந்து தப்பி ஓடுகிறாள் என்று நினைக்கிறேன். அவள் பூம்புகாருக்கு சென்று விட்டால் நமக்கு கிடைத்த இந்த அரிய வாய்ப்பும் வீணாகிவிடும். ஓடுங்கள், எப்படியாவது அவள் காட்டை கடக்கும் முன் பிடியுங்கள். வீரர்களே, வாருங்கள். வீரனே, உயிர் போகும் நிலையிலும் எங்கு வந்து இதை சொன்னாயே? உன்னை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அந்த முத்து நகை கிடைக்கட்டும். உன் மரணத்திற்கு அவளை நான் எப்படி பழி வாங்குகிறேன் என்று பார். இனி இந்த புகார் நகரத்தில் வாழ்வதில் என்ன பொருள் இருக்கிறது? அடே, நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தால் மாமன்னர் நம் கருத்துக்கு மாறாக இப்படி செய்திருப்பாரா? இன்று வரை மக்கள் கருத்திற்கு மாறாக ஒரு செயலும் செய்யாத மாமன்னர் இப்பொழுது மட்டும் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறார் என்றே புரியவில்லை. எது எப்படி ஆனால் என்ன, இனி நாம் இங்கு வாழ்வதில்லை என்று தீர்மானித்து விட்டோம். இனி எதற்கு அதை பற்றி விவாதிக்க வேண்டும்? நாம் எங்காவது செல்வோம். நில்லுங்கள். யாரப்பா நீ? ஏன் எங்களை நிற்க சொல்கிறாய்? நீங்கள் எதற்காக இங்கிருந்து போகிறீர்கள்? இனி புகார் நகரில் வாழக்கூடாது என்று இங்கிருந்து சென்று கொண்டிருக்கிறோம். அப்படி செல்ல வேண்டிய அவசியம் என்ன நேர்ந்தது? மக்களை மதிக்காத மன்னரின் ஆட்சியில் நாங்கள் வாழ விரும்பவில்லை. மன்னர் அப்படி என்ன கொடுமை செய்தார்? நீங்கள் எவரும் நலமாக வாழக்கூடாது என்று நினைத்தாரா? உங்கள் சக்திக்கு மீறிய வரிகளை விதித்து உங்களிடமிருந்து பொருட்களை எல்லாம் பறித்தாரா? எவராவது அதை பற்றி நியாயம் கேட்க சென்றால் சாட்டையால் அடித்து விரட்டச் சொல்லி குதிரை படைகளை ஏவி கூட்டத்தை கலைக்கச் சொன்னாரா? காட்டு மிருகங்கள் நாட்டுக்குள் புகுந்து மக்களுக்கு தீங்கு செய்த போது நமக்கு என்ன என்று அரண்மனைக்குள் பதுங்கி கிடந்தாரா? கல்வர்கள் உங்கள் வீடுகளில் புகுந்து கொள்ளையடித்த போது யார் வீட்டு பொருள் பறிபோனால் என்ன, அரண்மனைக்குள் வராமல் இருந்தால் சரி என்று ஒளிந்து கொண்டிருந்தாரா? அரண்மனையை சார்ந்தவர்கள் அநியாயம் செய்த போது அதை பார்த்தும் பார்க்காதது போல் இருந்து விட்டாரா? வம்பு வழக்குகள் வந்தபொழுது ஒரு பக்கம் கையூறு பெற்றுக்கொண்டு சாதகமாகவும் மறுபக்கம் பாதகமாகவும் தீர்ப்பு வழங்கினாரா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? பிள்ளைகள் கல்வி கற்பதற்காக பாடசாலைகள் கட்டித்தரவில்லையா? நிறுத்து. ஏன் இப்படி மன்னன் மீது அபாண்டமாக பழி போடுகிறாய்? இனியும் நீ இப்படியெல்லாம் பேசுவதை எங்களால் அனுமதிக்க முடியாது. ஏன்? நான் பேசியதில் என்ன தவறு? இப்படியெல்லாம் ஏதாவது நடந்திருந்தால் தானே மக்கள் மன்னரை வெறுக்க வேண்டும். எனப்பா, நீ எந்த நாட்டைச் சேர்ந்தவன்? ஏன்? எதற்காக கேட்கிறீர்கள்? நீ சோழ நாட்டைச் சேர்ந்தவனாக இருந்திருந்தால் இப்படியெல்லாம் பேசியிருக்கவே மாட்டாய். எங்கள் மாமன்னர் கரிகால் பெருவளத்தாரா நாங்கள் நலமாக வாழக்கூடாது என்று நினைப்பார்? கடுமையான வரி விதித்து எங்களிடம் இருப்பதையா பறிப்பார்? வருவாயில் 1/6 அரசாங்கத்திற்கு தர வேண்டும் என்பது நியதி. இருந்தாலும் அதை கூட பெறாமல் 10% போதும் என்று ஆணையிட்டவரல்லவா எங்கள் மாமன்னர். பிறகு என்ன கேட்டாய்? காட்டு மிருகங்கள் நாட்டிற்குள் புகுந்ததா என்றாயா? அப்படி புகுந்திருந்தால் தாமே வந்து வேட்டையாடி கொண்டிருக்க மாட்டாரா எங்கள் மாமன்னர்? கள்வர்கள் இங்கு வந்து கொள்ளையடிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஏனென்றால் எங்கள் மாமன்னர் கரிகால் பெருவளத்தாரின் பொன்னாட்சியில் அனைவருக்கும் அனைத்தும் கிடைத்திருக்கும் பொழுது கள்வர்கள் உருவாவதற்கு வாய்ப்பே இல்லையே. அரண்மனை ஆட்கள் தவறு செய்தால் கடுமையான தண்டனைக்கு ஆளாக நேருமே. உதாரணத்திற்கு விஜய பூபதியை தன் மைத்துனர் என்று பாராமல் சிறையில் அடைத்தவர் அல்லவா எங்கள் மாமன்னர். வழக்கு ஒன்று கடுமையாக இருந்தாலும் என்னை போல் கிடைவேடம் தரித்து நீதி சொல்லி அவர்களை வியக்க வைக்க மாட்டாரா எங்கள் மாமன்னர்?
கையூட்டி பெற்று ஒரு சார்பாக பேசுபவரா எங்கள் மாமன்னர்? புரியாமல் பேசுகிறாய். நடு இரவிலும் இளம் பெண்கள் சோழ நாட்டில் தனியாக செல்ல முடியும் எனும்போது அவர்கள் பாதுகாப்பிற்கு இங்கு என்ன குறை? வீதிக்கு வீதி பாடசாலைகள் இருக்கும்போது பிள்ளைகளின் படிப்பிற்கு என்ன குறை? பெரியவரே, நீங்கள் சொல்வது அனைத்தும் உண்மைதானா? முக்காலம் உண்மை, எக்காலமும் மாற்றமில்லை. உங்கள் மன்னர் அவ்வளவு உயர்ந்தவரா? நீ இப்படி ஒரு கேள்வி கேட்டதற்கு உனக்கு மரண தண்டனையே அளித்திருக்க வேண்டும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்படி முகத்தை மூடிக்கொண்டு எங்கள் மாமன்னரை பற்றி இத்தனை கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறாயே, யாரப்பா நீ? நானா? மன்னர் நமது மாமன்னர். மாமன்னர் சோழ நாட்டின் மாமன்னர் கரிகால் பெருவளத்தார். சோழ நாட்டின் மாமன்னர் கரிகால் பெருவளத்தார். நிறுத்துங்கள். சோழ நாட்டு பெருமக்களே, நீங்கள் இந்த நாட்டை விட்டு செல்ல வேண்டிய அவசியம் என்ன? கொடுங்கோல் மன்னன் வாழும் நாட்டினும் கடும் புலி வாழும் காடு நன்றே என்றல்லவா புலவர்கள் பாடுவார்கள். காட்டில் போயாவது வாழ்வோம் என்று நீங்கள் எல்லோரும் போகிறீர்கள் என்றால் நாட்டை ஆளும் நான் கொடுங்கோலன் என்றுதானே பொருள்? இல்லை மன்னவா, இல்லை. சொல் செயல் தவறாத உத்தமர் அல்லவா தாங்கள். அப்படியானால் நாட்டிலே வளமில்லை, வாழ வழி இல்லை, நீர்வளம் குறைந்து விட்டது, பஞ்சம் பசியால் வாடுகிறோம், அதனால் நாட்டை விட்டு செல்கிறோம் என்று சொல்லலாமா? காவிரி பாயும் சோழ வளநாட்டில் நீருக்கு என்ன பஞ்சம்? அதிலும் காவிரி கடலோடு கலக்கும் காவிரி பூம்பட்டணத்தில் ஒரு நாளும் வளம் குறையாது, மக்களுக்கு துயரமும் நேராது. ஒரு ஊரில் உள்ள மக்கள் இந்த நாட்டை விட்டு செல்வது என்றால் இந்த இரு காரணங்களில் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். பிறகு எதற்கு நீங்கள் அத்தனை பெருமை இந்த நாட்டை விட்டு புறப்பட்டீர்கள்? இருங்கோவேல் எதிரியை தம் இருப்பிடத்திற்கு வரும்படி பறையறைந்து அழைத்து விட்டீர்களே மன்னா. அவனே பயந்து கொண்டு வராத போது அவன் தங்கைக்கு மட்டும் இங்கு எதற்கு இடம் தர வேண்டும்? தங்களை கொல்ல முயன்று அது நிறைவேறாத அதிர்ச்சியில் இறந்தவள் பிணத்தை இங்கு ஏன் வைத்திருக்க வேண்டும்? இருங்கோவேலின் மனைவி பெருந்தேவியின் சடலத்தை அரச மரியாதையோடு அடக்கம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்துவிட்டது? நிறுத்துங்கள். என்ன அசட்டுத்தனம்! நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் சோழ மன்னனிடமா கேள்வி கேட்கிறீர்கள்? நம்மீது கொண்ட அன்பின் காரணமாக தன்னந்தனியாக வந்திருக்கும் அவரையா அவமதிக்கிறீர்கள்? பெரியவரே, என்ன பேசுகிறீர்கள்? நாங்களா அவரை அவமதிக்கிறோம்? அவர் காரணம் கேட்டதால் எங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறோம். அதுவும் எதிரிக்கு இடம் கொடுப்பதன் மூலம் அவருக்கு ஏதும் நேர்ந்துவிடக்கூடாது என்றுதானே நாங்கள் பேசுகிறோம். மக்களுக்காகவே வாழ்ந்த மாமன்னர் மக்கள் கருத்திற்கு மாறாக இப்படி செய்து விட்டாரே என்ற வேதனையில் தானே ஊரை விட்டு புறப்பட்டோம். அதை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டாமா? நம் வருத்தத்தை தெரிவிக்க வேறு வழி இல்லாததால் தான் இப்படி செய்தோம் என்பதை அவருக்கு விளக்க வேண்டாமா? எனது அருமை குடிமக்களே, எனக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டது கூட என் மீது கொண்ட அன்பின் காரணத்தினால் தான் என்பதை இப்பொழுது நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். அதனால் என் கருத்தையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிறப்பெடுத்த நாம் ஒவ்வொருவரும் இறக்கத்தான் போகிறோம். பிறப்பு எப்போது என்பது எப்படி எவருக்குமே தெரியாதோ, அதேபோல் இறப்பு என்பதும் எப்படி எதனால் நேரும் என்பதையும் சொல்ல முடியாது. ஒரு பெண்மணி, வேளிர்குல ராணி, அவளை பற்றி சொல்வதென்றால் அவள் ஒரு அப்பாவி. பிறந்தது முதல் ஒரு சுகத்தையும் காணாதவள். தன் கணவனை மகிழ்விப்பதற்காக ஒரு காரியத்தை செய்ய வந்து விட்டாள். அது நிறைவேறாத அதிர்ச்சியில் இறந்தும் விட்டாள். என்னதான் எதிரியின் மனைவியாக இருந்தாலும் அவளும் ஒரு பெண் அல்லவா? காலமெல்லாம் வேதனையோடு வாழ்ந்த அவள்
போகும்போதாவது கௌரவமாக போக வேண்டாமா? இருங்கோவல் நம் பகைவன் என்பதற்காக அவனுக்காக உயிர் துறந்த மனைவியின் முகத்தை பார்க்க விடாமல் தடுப்பது முறையல்லவே? என் அழைப்பை ஏற்று அவன் வரவில்லை என்றாலும் அவனுக்குரிய கௌரவத்தை தர விரும்பினேன். பெண்மைக்கு பெருமை தரும் நற்பண்பு பகைவனின் மனைவிக்கும் உரிய கௌரவத்தை தர வேண்டும் என்று விரும்பினேன். இதற்கு மேலும் நான் செய்தது தவறு என்று நீங்கள் நினைத்தால், நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று நினைத்தால், என்னையும் எரித்துவிட்டு இந்த நாட்டையும் எரித்துவிட்டு சென்று விடுங்கள். ஐயோ மன்னவா, என்ன வார்த்தை கூறிவிட்டீர்கள்? எங்கள் உடலில் உயிர் உள்ளவரை உங்களை வாழ வைக்க அது பாடுபடுமே தவிர ஒருபோதும் உங்களை அழிக்க அது முற்படாது. கருணையே வடிவான தங்களின் பொன்னான உள்ளத்தை நாங்கள் இப்பொழுதுதான் புரிந்து கொண்டோம் மன்னவா. நாங்கள் செய்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை இன்றுதான் உணர்ந்து கொண்டோம். இன்று சொல்லுகிறோம் அண்ணா, இனி ஒருபோதும் உங்களை விட்டு எங்கும் பிரிந்து செல்ல மாட்டோம். இது எங்கள் சோழ நாட்டின் மீது ஆணை. மாமன்னர் கரிகால் பெருவளத்தார், 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 மாமன்னர் கரிகால் பெருவளத்தார். அந்த பக்கம் பார்த்தீர்களா? இல்லை. சரி, நீங்கள் இந்த பக்கம் செல்லுங்கள், நாங்கள் இந்த பக்கம் செல்கிறோம். முத்துநகை, எங்களிடமிருந்து அவ்வளவு எளிதாக தப்பித்து விட முடியும் என்று நினைத்தாயா? இதற்கு முன் இப்படி தப்பிக்க முயன்ற போது பிடிப்பட்ட செழியன் சவுக்கடிப்பட்டு சதையெல்லாம் கிழிந்து கிடந்த போது நீதானே அவனுக்கு வைத்தியம் பார்த்தாய். அதை கூட மறந்து விட்டாயா? அதற்கு பிறகும் இங்கு சிறை வைக்கப்பட்ட நீ இங்கிருந்து சென்று விடலாம் என்று எப்படி நினைத்தாய்?